கட்டபொம்மன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நமது அரங்கிற்கு சிறப்பு விருந்தினராக சட்ட ஆலோசகர் திரு வள்ளிநாயகம் அவர்கள் வந்துள்ளார். வாங்க அவர்களை சந்தித்து பேசலாம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். சந்தோஷம். கட்டபொம்மன் டிவி நேயர் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. நல்லா நன்றி. ஓகே, நம்ம இன்னைக்கு ஒரு புதியதாக ஒரு முயற்சியாக சட்டத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு முடிவெடுத்து உங்களை நாங்கள் அழைச்சிருக்கிறோம். நல்லது. நீங்களும் வந்து ரொம்ப நல்லது தான். தேங்க்யூ. நம்ம பொதுவாக வந்து நம்ம இளைஞர்களுக்கு வந்து சட்டத்தை பற்றி நிறைய தெரியாமல் இருக்குது. அதை பற்றி நம்ம சின்ன ஒரு கலந்துரையாடல். மக்கள் அரசியலமைப்பு சட்டம் பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது உங்களுடைய பதில். சரி, கேள்வி வந்து நல்ல விஷயம். அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது இந்த நாடு எப்படி கட்டமைக்கப்பட்டுள்ளது, யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது, ஒவ்வொருவரும் என்ன மாதிரியான கடமைகள் நாட்டுக்கு செய்யணும், எவையெல்லாம் சுதந்திரம் அப்படிங்கிறத பற்றி முழுமையான ஒரு வரையறை அதுக்குள்ளே இருக்குது. முதல்ல நீங்கள் இந்த நாட்டில் பிறந்திருக்கிறீங்க, இந்த நாட்டில் வாழ்கிறீங்க. அப்போ இந்த எல்லா விஷயங்களும் சட்டத்தோட பின்னி பிணைஞ்சது. உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் போய் ஒரு ஓட்டு போடுறீங்க. எனக்கு வந்து பூத்தில் போய் ஓட்டு போடும்போது மை வைக்கிறாங்க, நான் போய் பட்டன் அமுக்கிறேன், இது மட்டும்தான் மக்களுக்கு தெரியும்னா அவங்க இந்த நாட்டோட குடிமகன் இல்லை. சரிதானே? ஓட்டு ஏன் போடணும், ஓட்டு போடுறதுக்கான எல்லா கட்டமைப்பும் யார் செய்கிறா, இந்த நிர்வாக பொறுப்பு யார், கேண்டிடேட் யார், கேண்டிடேட்டுக்கு என்ன வேலை இருக்குது, அரசுக்கு என்ன வேலை இருக்குது, போட்டி போடக்கூடிய அரசியல் கட்சிக்கு என்ன வேலை இருக்குது, அவங்க இந்த அரசில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, இப்படிங்கிற ஒரு விஷயங்கள் அந்த இதில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மக்கள் பணியாளர்கள், அதாவது அரசியல் பின்புலத்தோடு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவங்க அரசியலில் போட்டியிட்டு ஜெயிக்கிற வரைக்கும் மட்டும்தான் அந்த அரசியல் கட்சியோட பொறுப்பு. அது தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் அவங்க மக்கள் பிரதிநிதியாக மாறிடுவாங்க. அப்போ மக்கள் பிரதிநிதியாக மாறினதுக்கப்புறம் அவங்க சட்டமன்றங்கள்லையோ இல்லை பாராளுமன்றங்கள்லையோ போய் என்ன பணி செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா தெரிகிறதில்ல. அவங்க சட்டம் இயற்றும் துறைக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தேவையான புதிய சட்டங்களோ இல்லை உங்களுக்கு தேவையான ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களுடைய மாற்றங்களோ இல்லை நடைமுறைகளில் செயல்படுத்தும் போது ஏற்படக்கூடிய சிக்கல்களோ இது எல்லாத்தையும் தீர்ப்பதற்கு தான் இவங்கெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்காங்க. நாட்டினுடைய நிர்வாகத்தினுடைய அவங்க ஒரு தூண்கள். ஆனால் நீங்கள் சட்டமன்றங்களையும் பாராளுமன்றங்களையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பணியாளர்களை அரசியல் பின்புலங்களோடு நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்க இந்த கட்சி எம்எல்ஏ, அவங்க இந்த கட்சியோட நபர்கள் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க. அப்படியே கிடையாதுங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறமே அவர் அந்த தொகுதியினுடைய பிரதிநிதியாக தான் இருப்பார். அவர் அரசியல் பின்புலங்களோடய இருக்கக்கூடாது. அது ஒரு பொதுவான இடம். அங்கே வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் அந்த நிர்வாகம் சட்டமன்றத்தை நிர்வகிக்கிறதுக்கோ இல்லை பாராளுமன்றத்தை நிர்வகிக்கிறதுக்கோ இவங்க எல்லோரும் சேர்ந்து யார் ஸ்பீக்கராக இருக்கணும், யார் கட்சி தலைவராக இருக்கணும், யார் எதிர்கட்சி தலைவராக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் அவங்க முடிவெடுக்கிறாங்க. இது வந்து மறைமுக தேர்தலில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ மக்கள் வந்து இதெல்லாம் எப்படி நிர்வகிக்கப்படுது, நம்ம மீது ஒரு அதிகாரம் செலுத்துகிறாரு இல்லை நம்மளுக்காக ஒரு பணி செய்கிறாரு அப்படின்னா அவர் என்ன வேலைக்காக அங்கே இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இது முதல் கட்டமைப்பு. அப்படின்னா தான் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ரோடு பிரச்சனையிலேருந்து நாட்டில் நடக்கக்கூடிய வெளிநாட்டினுடைய தூதரக உறவு வரைக்கும் என்ன நடக்கணும் உங்களுக்கு புரியும். இல்லை, இந்த சட்டத்தையும் அரசியலையும் மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்கு அரசாங்கம் என்ன முயற்சி மேற்கொண்டிருக்கு? இது அரசாங்கத்துடைய கடமை தானே? இது இரண்டாவது கேள்வியாக வச்சுக்கலாம். முதல் கேள்விக்குள்ளதுலேயே இந்த நாடு கட்டமைக்கப்பட்டதை பற்றி சொல்லிட்டேன், கரெக்டுங்களா? ஆனால் ஒரு குடிமகன் என்ன செய்யணும் இந்த நாட்டுக்கு அப்படின்னு இருக்கான்னா தெரியாது. ஆர்டிகிள் 51A ஒவ்வொரு குடிமகனும் நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பற்றி வரையறுக்கப்பட்டிருக்கு. 13 ஆரம்பித்து 3ஆம் பாகம் 31 வரைக்கும் இந்த நாட்டில் வந்து ஒவ்வொருவருடைய அடிப்படை உரிமைகள் பற்றி அதில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அடிப்படை உரிமைகள் என்னன்னே ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியாது. இப்போ உதாரணம், நீங்கள் ஒரு டிவி மீடியா, உங்களுக்கு புரிகிற மாதிரி கேட்குறேன். சுதந்திர நாட்டில் நம்ம வாழ்கிறோம். நம்மளுடைய முதல் சுதந்திரம் என்ன சொல்லுங்கள். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை நானும் தெரிஞ்சுக்கணும்ல. நீங்கள் சொன்ன நல்லா இருக்கும். ஓகே, நல்லா இருக்குங்கிறது வேற. இது ஒரே ஒருவர் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தால் சொற்பொழிவாயிரும். உங்களுக்கு தெரிஞ்சதை சொன்னீங்கன்னா
அது நீங்கள் எந்த அளவு புரிஞ்சிருக்கீங்க, எந்த லெவலில் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் விளக்க சரியாக இருக்கும். அப்போ முதல் சுதந்திரம் என்ன? நமக்கு கொடுத்த இந்த வெள்ளைக்காரன் கொடுத்துட்டு போனது யாருமே கொடுக்கல. நீங்கள் மறுபடியும் தப்பாகவே புரிஞ்சிருக்கீங்க. இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு நாமளே இயற்றி நாமளே உருவாக்கி கொண்டுள்ளோம். இதை இன்னொருவர் வந்து நம்மளுக்கு கொடுக்கல. இதில் கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நாம் வந்து நம்மளுக்காக பல நாட்டு சட்டங்களில் இருக்கப்படக்கூடிய தொகுப்புகள் அடிப்படையில் நாம் இதை வந்து உருவாக்கிக்கிட்டோம். அப்போ அடிப்படை உரிமைங்கிற முதல் விஷயமே பேச்சு உரிமை. நீங்கள் எல்லாம் வெப் மீடியாலேயோ இல்லை ஒரு பிரிண்டட் மீடியாவில் ஏதோ ஒரு மீடியாவில் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சட்டத்தின் கீழே வருவீங்க? பேச்சுரிமை, கருத்துரிமைங்கிற அடிப்படையில் தான் உங்களுடைய சுதந்திரம் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த பேச்சுரிமையை சொல்லுங்கள். இப்போ பேச்சுரிமையை எப்படி நடைமுறைப்படுத்துறது? பேச்சுரிமை இருக்குது. பேச்சுரிமை எப்படி நடைமுறைப்படுத்தப்படுது? நான் உங்கள்கிட்ட பேசுகிறதோ இல்லை நான் எங்கள் அப்பா அம்மாட்ட பேசுகிறதோ இல்லை என்னோடய மனைவிகள்கிட்டையோ நண்பர்கள்ட்டையோ பேசுகிறதோ பேச்சுரிமையா? அதெல்லாம் இல்லை. அப்போ பேச்சுரிமை எப்போ நம்மளுக்கு கிடச்சிச்சு? சரி, சுதந்திரம் எப்போ கிடச்சிச்சு? இதுக்கு இந்த அரசியலமைப்புக்கு முன்னாடி ஒருவர் சொல்லிட்டு போயிட்டார், நம்மளுடைய பாரதத்தினுடைய ஒரு பெருந்தலைவர். சுதந்திரம் யாரும் கொடுக்கல, அது என்னுடைய பிறப்புரிமைன்னாரு. சூப்பர். பாலகங்காதர திலகர் சொல்லியிருந்தாரு, சுதந்திரம் யாரும் எனக்கு வழங்கலை, அது என்னுடைய பெர்த் ரைட்ஸ், நான் பிறந்ததுலேருந்தே இருக்கு, இன்னொருவர் கட்டுப்படுத்துறது தான் தப்புன்னு சொன்னார். சரிதானே? அதனால் இப்போ நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் கருத்துரிமையோ பேச்சுரிமையோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பேச்சுரிமை எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசுன்னு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசணும் இல்லையா, இந்த அரசு அனைத்தும் உங்களுக்காக பணி செய்ய நியமிக்கப்பட்டவை. அதை நீங்கள் கேள்வி கேட்பதற்கோ இல்லை அதனுடைய வேலைகளை செம்மைப்படுத்துவதற்கோ நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் இருக்கு இல்லையா, இதற்கு பேர் தான் பேச்சுரிமை. நீங்கள் என்னோட கலந்துரையாடலோ இல்லை நண்பர்களோட கலந்துரையாடலுக்கோ இந்த பேச்சுரிமை இல்லை. அது காலகாலமாக இருக்கிறது, அதை யாரும் தடுக்கவே இல்லை. அப்போ எக்கு தடுக்கப்பட்டது, அரசை எதிர்த்து நீ கேள்வி கேட்கக்கூடாது, நிர்வாகத்தை எதிர்த்து நீ கேள்வி கேட்கக்கூடாது, ஆளும் வர்க்கத்தை நோக்கி நீ கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறத உடைக்கிறதா முதல்ல பேச்சுரிமை. பேச்சுரிமை இப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பேச்சுரிமை மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஒரு காலத்தில் உங்களுடைய நிலங்களெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்துச்சு. சரி, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நீக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதற்கு இதே கான்ஸ்டியூஷன் ஒரு வரையறை கொடுத்துருக்கு. இப்போ அடிப்படை உரிமைகள் எல்லாமே பேசணும் அப்படின்னா அது 3ஆம் பாகத்தில் வருது, கான்ஸ்டியூஷன் 3ஆம் பாகத்தில் வருது. இந்த 3ஆம் பாகத்தில் இருக்கக்கூடிய உரிமைகளை குறைக்கிறதுக்கோ இல்லை பறிக்கிறதுக்கோ அரசாங்கத்துக்கு உரிமை இல்லைன்ட்டாங்க. அப்போ இது பறிச்சா என்ன ஆகும் அப்படின்னா அவை செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த உரிமைகளை எதிர்காலத்தில் அரசு குறைக்கவோ பறிக்கவோ கூடாது. ஒருவேளை பறிக்கிற மாதிரி ஒரு சட்டம் வந்துச்சுன்னா அது செல்லாது. சரி, ஏற்கனவே இயற்றப்பட்ட சட்டங்கள் இருக்கு இல்லையா, உதாரணம் பிரிட்டிஷார் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வாய்ப்பூட்டு சட்டமெல்லாம் இருந்துச்சு. ஆமாம், கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அந்த சட்டங்கள் இப்போ நடைமுறையில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது எப்போ நடைமுறைக்கு வரும்னு அந்த சட்டத்தில் வரையறை இருக்குது. இந்த அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக வேறு ஏதாவது ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா அது செல்லாது. முதல்ல ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே அதை சொல்லி முடிச்சிட்டாங்க. முதல் பாயிண்ட்லேயே என்ன சொல்லிட்டாங்க, இந்த அரசியல் சாசனத்திற்கு முரணாக அது எந்த பிரிவு 1வது ஷரத்தில் ஆரம்பித்து கடைசி ஷரத்து வரைக்கும் இல்லை அதனுடைய அட்டவணைகளில் பின்பற்றப்பட்ட எல்லாத்துக்குள்ளே சேர்த்துக்கிட்டாலும் அதற்கு முரண்படும் வகையில் ஒரு சட்டம் இருந்தால் அவை செல்லாது. 13(1) சொல்லுது. 13(2) என்ன சொல்லுதுன்னா, ஒருவேளை எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு சட்டம் நமக்கு தேவை, மக்களை கட்டுப்படுத்துறதுக்கு வழி தெரியலை அப்படின்னு ஒரு அரசாங்கம் முடிவெடுத்தா அந்த அரசாங்கம் என்ன முடிவெடுக்கக்கூடாது, குறைந்தபட்சம் 3ஆம் பாகத்தில் இருக்கிற அடிப்படை உரிமை கொடுக்கப்பட்டது இல்லையா, அந்த உரிமையை குறைக்கிறதுக்கோ இல்லை பறிக்கிறதுக்கோ அரசாங்கம் சட்டம் போடக்கூடாது. ஒருவேளை மீறி போட்டால் அவை 13(2) கீழ் செல்லாது. இப்போ இதை செல்லாதுன்னு சொல்லப்பட்டது, அப்போ இதை ரத்து பண்ணுறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது? கரெக்டு தானே? பாராளுமன்றங்களோ சட்டமன்றங்களோ இந்த மாதிரி உரிமையை குறைக்கக்கூடிய அல்லது பறிக்கக்கூடிய ஏதோ ஒரு சட்டத்தை ஏற்றுனா பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அதுக்கு சைன் பண்ணவே கூடாது. சைன் பண்ணக்கூடாது. இல்லை அரசியல் அழுத்தம் காரணமாகவோ இல்லை தேவையின் காரணமாக பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாட்ட கொண்டு போய் கொடுத்து இதுக்கு எனக்கு சட்டமாக வரையறை பண்ணுங்க, ஒப்புதல் கொடுங்கன்னு கேட்டாலோ அதற்கப்புறம் அதை உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ அது தவறுன்னு சொல்லலாம். அப்போ அந்நேரம் அந்த சட்டம் வாஷ் ஆகிடும். இப்போ உதாரணமாக ரீசெண்டாக வந்து ஒரு சட்டம் வந்து தமிழ்நாடு மாநில அரசு ஒன்று ஏற்றுச்சு, பதிவுத்துறையினுடைய போலி ஆவணங்களை தடுத்தல் சம்பந்தமாக ஒரு சட்டம் ஏற்றுச்சு.
அப்போ இது வந்து உச்சநீதிமன்றத்தில் கேள்விக்குள்ளாக்கப்பட்டது. அப்போ அதில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆவணம் செல்லும், இந்த ஆவணம் செல்லாதுங்கிற வரையறை கொடுக்கறது நீதிமன்றத்துக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. நீதிமன்ற அதிகாரத்தை ஒரு பதிவுத்துறையில் இல்லை ஒரு நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியாது. அதனால் இந்த சட்டம் வந்து அன்கான்ஸ்டியூஷனல்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ எப்பொழுதெல்லாம் உங்களோட உரிமை பறிக்கப்படுதோ, எப்பொழுதெல்லாம் உங்களோட உரிமை தடுக்கப்படுதோ, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நீதி பேராணை மனுக்கள் மூலமாக உயர்நீதிமன்றத்தையும் உச்சநீதிமன்றத்தையும் அணுக முடியும். அந்த அணுகுனீங்கன்னா அதற்கான நிவாரணம் உங்களுக்கு கிடைப்பது மட்டும் இல்லை, அதனால் எல்லோரும் பாதிக்கப்படக்கூடிய எதிர்காலத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த சட்டத்தினை ரத்து பண்ணிவிடுவாங்க. அதனால் மக்களுடைய உரிமைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கான்ஸ்டியூஷன் கண்டிப்பாக படிக்கணும். கடமைகள் என்னன்னு தெரிகிறதுக்கு கான்ஸ்டியூஷன் படிக்கணும். நீங்கள் சுதந்திர மனிதனாக வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எது சுதந்திரம், கட்டுப்பாடற்ற விஷயங்கள் சுதந்திரம் இல்லை, கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஆனால் எதையெல்லாம் கட்டுப்பாட்டுக்கு உள்ளது, எதையெல்லாம் சுதந்திரம் அப்படின்னு. அப்போ என்னோடய வரையறை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும், சுதந்திரத்தோட வரையறை எல்லை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் இன்னொருவரை அணுகிறதுக்கு எனக்கு இது பயன்படும். அதனால் சுதந்திரத்தோட வரையறை எல்லை தெரியவும், எதுவெல்லாம் சுதந்திரம் தெரிகிறதுக்கும், இந்த நாடு எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், இந்த நாட்டை நான் எப்படி புரிஞ்சுக்கிடணும், இந்த நாட்டை நான் எப்படி வழி நடத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் கண்டிப்பாக அரசியலமைப்பு சட்டம் படிக்கணும். இந்த அரசியலமைப்பட்ட சட்டம் மக்களுக்கு தெரிகிறதுக்கு அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கு, அதுதான் என்னுடைய கேள்வியாக இருந்தது. நல்ல விஷயம். இது ரெண்டாவது கேள்வி நம்ம கேட்போம். சொல்லணும். அரசாங்கம் இதுக்கு வந்து பல வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கத்துக்கு எதை விழிப்புணர்வு பண்ணுனா மக்கள் விழிப்படைஞ்சிருவாங்க அப்படின்னு நினச்சிட்டா, இல்லை எதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அரசாங்கத்தை கேள்வி கேட்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா, அது அரசு சொல்லிக் கொடுக்க விரும்பாது. நாம் சுதந்திர நாட்டில் இருக்கலாம், ஆனால் நிர்வாகம் முழுவதும் பிரிட்டிஷார் எதை கைவிட்டுட்டு போனாங்களோ அதுலேருந்து தான் தொடருதும். நாம் இன்னும் சுதந்திர இந்தியாவில் வந்து நிர்வாகம் ஏற்படுத்தப்பட்டு சுதந்திர இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைகளெல்லாம் இல்லை. பிரிட்டிஷார் எதை விட்டுட்டு போனாங்களோ அதை இன்றைக்கி பின்தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். அதில் இருக்கிற பிழைகளை சரி பண்ணிக்கிட்டும் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் தவறுன்னு சொல்லி அது ஒவ்வொரு அரசனுடைய பாலிசியாக முடிவெடுத்து அது சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ மக்களுக்கு அடிப்படை சட்டங்களை கொண்டு போய் அதாவது சுதந்திர சட்டம், அதாவது அரசியல் சாசனத்தை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த வகையில் சேர்க்குறாங்கன்னு வேணால் உங்களுக்கு சொல்கிறேன். பாடத்திட்டத்தில் ஆளுநருடைய உரிமைகள் என்ன, ஆளுநருடைய கடமைகள் என்னன்னு ஒரு பிரிவில், வரலாற்றில் குடிமையியல்ங்கிற ஒரு பிரிவில் அது வரும். இதுவும் அரசியல் சாசனம் தான். குடியரசுத் தலைவருடைய அதிகாரம் என்ன, குடியரசுடைய பணிகள் என்ன அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இன்னும் நம்மளுக்கு எதை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு எதெல்லாம் தொலைதூரத்தில் இருக்குங்கிற பார்வையில் இருக்குதோ அதை நாங்கள் சட்டத்தை இன்னும் மக்களுக்கு சொல்லி சேர்த்துக்கிட்டு இருக்கிறோங்கிற பொருளையில் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, ஒரு குடிமகனுடைய கடமை என்ன, ஒரு குடிமகனுக்கு என்னெல்லாம் உரிமைகள் இருக்குன்னு இன்னும் கொண்டு போய் சேர்க்கல. அதுக்கு மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி இரண்டுக்குமே பொறுப்பு இருக்குது. ஆனால் 2 பேரும் செய்ய விரும்பலை. செஞ்சால் மக்கள் அவங்கள கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னுடைய உரிமையை ஏன் பறிக்கிறீங்க, என்னுடைய கடமையை செய்யும்போது ஏன் தடுக்கிறீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. அப்போ அரசுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுங்கிற பயத்தால் இதை அமுல்படுத்துறது. நம்ம சாமானிய மக்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் தான் சட்டம்ன்ற மாதிரி தோணுது. இல்லை, நீங்கள் மறுபடியும் சொல்கிறீங்க, தப்பாகவே ஒரு வார்த்தை பயன்படுத்தாதீங்க. எப்பயுமே சாமானிய மக்கள் யாருமே இல்லை. இந்த நாட்டுடைய குடிமகன் எவரும் சாமானியர் இல்லை, அனைத்து உரிமைகளோட பிறக்கிறார். அவருக்காக தான் இந்த அரசு உருவாக்கப்படுது. அப்போ அவர் எப்படி சாமானியர்னு சொல்லுவீங்க? அதனால் எப்பயுமே அவர் சாமானியர் இல்லை, நாட்டினுடைய குடிமகன். மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு அவருக்கு. கண்டிப்பாக அந்த பொறுப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா அவருக்கு எந்த அமைப்பு எந்த அரசியல் பின்புலமும் வேண்டாம். எங்கே போயினாலும் நீங்கள் யாருன்னு கேட்டால் அந்த சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு சொன்னால் போதும். உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, எல்லா பொறுப்பும் அங்கே இருக்குது. சரி, இந்த அரசியல் சாசனத்தை யார் பாதுகாக்கணும் தெரியுமா? மக்கள் தான். மக்களில் யார்? சட்டம் தான். கரெக்ட். இல்லை, அப்படி இல்லை, மக்களில் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா குடிமகனுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. அரசியலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு. அவங்க அந்த சட்டத்தை சரிபட இயற்றுவதற்கான பொறுப்போடு சேர்த்து வேலை செய்கிறாங்க. ஆனால் மக்கள் எல்லோருக்கும் அரசியல் சாசனத்தை பாதுகாக்கிற பொறுப்பு இருக்கு. பாதுகாக்கிற பொறுப்பு இருக்குது. அந்த அரசியல் சாசனத்தை படி அரசு வழிநடத்துகிற பொறுப்பு இருக்குது. இது எல்லாம் மக்களோடது. அதனால் இப்படி இருக்கக்கூடிய ஒரு மக்களை நீங்கள் என்ன சொல்லாதீங்க, சாமானியர்னு வார்த்தை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா யானை வந்து மிக பெரும் பலம் வாய்ந்த ஒரு விலங்கு.
ஆனால் அந்த யானைக்கு அதோட பலம் என்னன்னு அதுக்கு தெரியாது. தெரியாது. குட்டியில் இருக்கும்போது அதை சங்கிலியால் கட்டி போட்ட உடனே அது என்ன பண்ணும், இழுத்து இழுத்து பார்த்து அந்த சங்கிலியிலிருந்து நம்ம மீள முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த சங்கிலியை விட்டுட்டு நீங்கள் வருவேன்னு நூல் கயிறில் கட்டி போட்டால் கூட அது அப்படியே தான் நிற்கும். அதனால் சாமானியர்னு சொல்கிற வார்த்தைக்கு விட அவர் வந்து ஒவ்வொரு குடிமகனும் ஒரு யானை பலம் மிக்கவர். ஆனால் அவர் சங்கிலி கட்டப்பட்டு இருக்கவர். அவருக்கு அவருடைய பலம் என்னன்னு அவருக்கு புரியாது. ஒவ்வொருவரும் ஒரு யானை தான், ஆனால் என்ன தெரியாது, பலம் தெரியாது. பலம் தெரியாத யானை. அந்த பலம் தெரியாதனால தான் அந்த நீங்கள் சொல்கிற அந்த குடிமகன் கூட ஒரு காவல் நிலையத்துக்கு போக பயப்படுறாரு.